அஜித்தின் வளர்ச்சியை அசைக்கவே முடியாது, கெத்தாக பேசிய ரஜினிகாந்த். தமிழ் சினிமாவின் டாப் ஹீரோக்களில் ஒருவராக அஜித் இருந்தபோது விடாமுயற்சி படத்தில் நடித்து வருவதாக தற்கால இயக்குநர்களின் கவனத்தை ஈர்த்திருக்கும். கடைசியாக வெளியான கழகத்தலைவன் படத்துக்கு நல்ல வரவேற்பு கிடைத்தது. இதன் காரணமாக விடாமுயற்சி படத்தை சிறந்த படமாக கொடுப்பார் என்று ரசிகர்கள் எதிர்பார்த்து இருக்கின்றனர். லைகா நிறுவனம் தயாரிக்க அனிருத் படத்துக்கு இசையமைக்கின்றார். விடாமுயற்சி படத்தின் ஷூட்டிங் இன்னும் முடியாத சூழலில் அஜித்தின் அடுத்த படம் குறித்த தகவல் கடந்த சில வாரங்களாக பரவி வருகிறது. அதன்படி த்ரிஷா இல்லனா நயன்தாரா, அன்பானவன் அடங்காதவன், அசராதவன், மார்க் ஆண்டனி ஆகிய படங்களை இயக்கிய ஆதிக் ரவிச்சந்திரன் அஜித்தின் 63வது படத்தை இயக்குவார் என்று கூறப்பட்டது. அது மட்டுமின்றி இந்த படத்துக்கான பூஜையும் சமீபத்தில் நடந்து முடிந்ததாகவும் திரைத்துறையில் முணுமுணுப்பு எழுந்தது. இருந்தாலும் இது குறித்த எந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் இதுவரை வெளியாகவில்லை. விரைவில் அதனை எதிர்பார்க்கலாம் என்கின்றனர் திரைத்துறையினர். விஜய் ஒதுக்கிய பிறகுதான் அஜித் கோலிவுட்டில் ரூட் செய்வார் என்று அவரது ரசிகர்கள் கூறுகின்றார்கள். இதனால் அவரது சம்பளம் அநியாயத்துக்கு உயரலாம் என்று திரை ஆர்வலர்கள் தொடர்ந்து கூறி வருகின்றார்கள். தற்போது நடித்து வரும் விடாமுயற்சி படத்துக்காக அஜித் 105 கோடி ரூபாய் சம்பளமாக வாங்கி இருக்கிறார் என்று கூறப்படுகிறது. அதே போல அடுத்ததாக ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் அவர் நடிக்கவிருப்பதாக கூறப்படும் படத்துக்கு 150 கோடி சம்பளம் வாங்குவார் என்று ஒரு தகவல் உலா வருகிறது. ஆனால் அதற்கெல்லாம் வாய்ப்பே இல்லை என்று ஒரு தரப்பினர் கூறுகின்றனர். இந்த நிலையில் 11 வருடங்களுக்கு முன்பு விஷ்ணுவர்தன் இயக்கத்தில் அஜித் நடித்து வெளியான ஆரம்பம் படத்துக்கு அஜித் வாங்கிய சம்பளம் குறித்த தகவல் வெளியாகி இருக்கின்றது. அதன்படி அந்த படத்துக்கு 18 கோடி ரூபாய் தான் சம்பளம் வாங்கினார் என்று திரைத்துறையில் பேச்சு எழுந்திருக்கின்றது. ஆரம்பம் முதலில் அஜித்துக்கு நிறைய விஷயங்களை ரஜினி சொல்லிக் கொடுத்து உள்ளார். சினிமாவுக்கு வந்த புதிதில் ஊடகங்களில் அஜித் ஏதாவது பேசி சர்ச்சையை ஏற்படுத்தி விடுவார். அப்பொழுது அஜித்தை அழைத்து ரஜினி இனி ஊடகங்களுக்கு பேட்டி கொடுக்க வேண்டாம் என்று அறிவுரை கூறியுள்ளாராம்.